வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசியில் டிசிசி பணி நியமனங்கள் எப்பொழுது தொடங்க போகிறாங்க? ஸோ இந்த டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு ஏன் இவ்வளவு தாமதம் ஏற்படுது? என்னைக்கு இந்த டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வெளியிட போகிறாங்க? யாருக்கு முதல்ல டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்? யாரெல்லாம் இதற்கு தகுதியானவர்கள்? பட்டியல் எப்படி நாம தெரிஞ்சுக்கொள்வது? இதை பற்றியும் 2026 புதிய நோட்டிபிகேஷன் எப்போ வரும்ன்றதை பற்றியும் இந்த வீடியோல மூலமே நம்ம பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வெளியிட்டு ஜூலை மாசத்துல தேர்வை முடிச்சு செப்டம்பர் அக்டோபர்ல செய்முறை தேர்வை முடிச்சுட்டு அக்டோபர் 22 எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பணி ஆணைக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு. ஆனாலும் பணி ஆணை வரல, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பல நிர்வாக காரணங்களால அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படின்றது நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல். ஸோ கண்டிப்பா அந்த நிர்வாக காரணங்கள் அதிகபட்சம் இன்னொரு ஒரு வாரம் இல்லை 2 வாரம் நீடிக்கும். எப்படி இருந்தாலும் அந்த டிசம்பர் 1 இருந்து டிசம்பர் 5 கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெப்சைட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்படி சார் வெப்சைட்ல அனுப்புவாங்களா? அது கிடையாதுங்க. வெப்சைட்ல செலக்டட் கேண்டிடேட், ஸோ இந்த டிசிசியோடைய செய்முறை தேர்வில் இவர்கள் எல்லாமே செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய பெயர்கள் எல்லாமே பட்டியல் போட்டு வெளியிடுவாங்க. ஸோ 3374 வேகன்சிஸ்க்கு கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து போஸ்டிங்ஸ் எல்லாமே போட போறாங்க. இதற்குண்டான அப்டேட் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு எப்போ வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த அறிவிப்பு தற்சமயம் மிக மிக முக்கியமாக போயிட்டு இருக்கு. எல்லா மக்களுமே தற்சமயம் எப்போ நான் சார் எனக்கு எப்போ பணி ஆணை கொடுப்பாங்க, எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த டிசம்பர் மாசம் அதிகபட்சம் 15ஆம் தேதிக்குள்ளார அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். 15, 14 வந்து பாத்தீங்கன்னா நீங்க பஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணிடலாங்க, ஓட்டவே ஆரம்பிச்சிடலாம். டிசம்பர் 16, 17 எல்லாத்தையுமே பஸ்ஸே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு அலோகேட் பஸ் கொடுத்துருவாங்க. ட்ரைனிங் வந்து கொஞ்ச நாள் கொடுப்பாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பணிமனைகள்ல நீங்க டிரைவரா போகலாம், இல்ல கண்டக்டரா போகலாம். எதை வேணாலும் உங்களுக்கு அலோகேஷன் பண்ணுவாங்க. இல்ல டிரைவர் கம் கண்டக்டராலும் உங்களை அலோகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த டிசம்பர் மாசம் ஒரு 15ஆம் தேதிக்குள்ளார நடந்து முடிஞ்சிடும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்துல 2026 நோட்டிபிகேஷன். ஸோ கிட்டத்தட்ட 2026 இந்த டைம் வந்து அதிக அளவு ஆட்களை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசிசி முறையை வந்து பாத்தீங்கன்னா அறவே ஒழிக்க போறாங்க. ஸோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா டிசிசின்ற முறை வந்து இருக்கவே இருக்காது. வரக்கூடிய 2026 டிசிசிக்கு பதிலாக டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு ஆல்ரெடி வந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா அந்த டிசிசி முறை மூலமாக டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா அதிக அளவுல ஆட்களை எடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய 2026 8000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. ஸோ அந்த அறிவிப்பையும் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க 2026 நீங்க போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தன்னைக்கு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை இப்ப இருந்தே எடுத்து வச்சுக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது ரொம்ப எளிதான ஒரு விஷயம் தாங்க. எல்லாரும் போட்டாவே உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கும். ஆனா கண்டக்டர் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்திற்கு சென்று ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட்டை வாங்கி அதன் பிறகுதான் உங்களால டிரைவிங் லைசன்ஸை மேற்கொள்ள முடியும். ஓகேங்களா? இந்த விதிமுறைகள் எல்லாமே பின்பற்றினா மட்டும்தான் உங்களால கண்டக்ட் லைசன்ஸ் வாங்க முடியும். இந்த விதிமுறைகள் எல்லாமே பின்பற்றினா மட்டும்தான் உங்களால டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை உங்களால பெற முடியும். ஸோ நண்பர்களே, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வரக்கூடிய 2026 ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. இந்த அறிவிப்புகள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.